நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே பொசிஷனுங்கிற ப்ராப்பர்ட்டிக்கு 5 வேல்யூஸ் இருக்குது. ஸ்டாட்டிக், ஸ்டிக்கி, ஃபிக்ஸ், ரிலேட்டிவ், ஆப்சல்யூட். இதில் ஸ்டாட்டிக்ங்கிற இருக்கிற அந்த வேல்யூ வந்து டிஃபால்ட்டான ஒரு வேல்யூ. எல்லா எலிமெண்ட்ஸுமே டிஃபால்ட்டாக ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். ஆனால் மீதி இருக்கிற 4 வேல்யூஸுக்குமே நம்ம டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட், ஜி இண்டெக்ஸ் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி அதை அலைன் பண்ண முடியும். இந்த 5மே யூஸ் பண்ணி தான் நாம் இந்த பொசிஷனிங் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கோடுக்கு போகலாம் வாங்க. நான் இங்கே ஒரு எலமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுக்குறேன். பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்ததுக்கப்புறம் நான் இங்கே வந்து டாப் யூஸ் பண்ணுறேன். டாப் 30 பிக்சல்ஸ் பார்த்தீங்க இல்லையா? டாப் 30 பிக்சல்ஸ் வந்து கீழே இறங்கி இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம லெஃப்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். லெஃப்ட் 40 பிக்சல்ஸ் பார்த்தீங்க இல்லையா? லெஃப்ட்டில் 40 பிக்சல்ஸ் இருக்குது. இது மாதிரி பாட்டம், ரைட் எல்லாமே இருக்குது. நான் இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா, இந்த டிவ் எலமெண்ட்டை வந்து ரைட் சைட் கார்னர் கொண்டு போகிறேன். அப்போது ரைட் 0, டாப் 0ன்னு கொடுக்குறோம். இப்போ நமக்கு எந்த சேஞ்சஸுமே வரல, ஏன்னா இதுக்கு ஒரு பேரண்ட் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு பேரண்ட்டோட இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பொசிஷன் ஃபிக்ஸ்டுன்னு என்னென்னு பார்ப்போம். நான் அதை ரிமூவ் பண்ணுறேன். நீங்கள் பார்க்குற மாதிரியே என்னால் இந்த எலமெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரோல் பண்ண முடியுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த எலமெண்ட்டை வந்து ஃபிக்ஸ்டாக சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ பொசிஷன் ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்துட்டேன். ஃபிக்ஸ்டு கொடுத்தா என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா, இது வந்து இங்கே ஃபிக்ஸ்டாக இருக்குது. நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸ்க்ரோல் பண்ணாலுமே இந்த ஸ்க்ரீனில் அப்படியே தான் இருக்கும். இப்போ நான் வந்து இதுக்கு டாப் அப்ளை பண்ணுறேன். டாப் 0, நான் வந்து ரைட் சைட் கார்னர் கொண்டு போக போகிறேன். ரைட் 0ன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்களா? இப்போ அது வந்து டாப் ரைட்டில் வந்து எடுத்துக்கிச்சு. இந்த மாதிரி தான் வந்து நம்ம பாட்டம் இதெல்லாமே அப்ளை பண்ணுவோம். இதுதான் வந்து ஃபிக்ஸ்டு ப்ராப்பர்ட்டி. இப்போ நாம் வந்து ஸ்டிக்கி ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் என்னோடய எலமெண்ட் எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எலமெண்ட்டுக்கு வந்து ஸ்டிக்கி அப்ளை பண்ண போகிறேன். நான் ஸ்க்ரோல் பண்ணாலுமே வரல. பாருங்கள் டிஃப்ரென்ஸு. பொசிஷன் ஸ்டிக்கி அப்ளை பண்ணிட்டோம். நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் எந்த சேஞ்சஸுமே இல்லை இல்லையா? ஏன்னா நம்ம இன்னும் அதுக்கு சைஸ் கொடுக்கல. டாப் 10 பிக்சல்ஸ்னு கொடுக்குறோம். ஸ்க்ரோல் பண்ணுறோம். 10 பிக்சல்ஸ் வந்துமே ஸ்டாப் ஆகலை. நம்ம இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். நான் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணுறேன். பார்த்தீங்க இல்லையா? இப்போ வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எதனால் டாப்பில் அங்கே வந்து ஸ்டாப் ஆகுதுன்னா, நம்ம ஸ்டைல் ஷீட்டில் கொடுத்துருந்தோம் டாப் 10 பிக்சல்ஸ்னு சொல்லி கொடுத்துருந்தோம் இல்லையா? அதனால தான் நம்ம வந்து டாப் 10 பிக்சல்ஸ் வரும்போது அங்கே அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. மற்றபடி கண்டென்ட் அங்கேயே தான் இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, டாப் 0ன்னு கொடுக்குறேன். டாப் 0 கொடுக்கும்போது டாப் ஸ்க்ரீனுக்கு வந்து அங்கே வந்து ஃபிக்ஸ்ட் ஆயிரும். இதுதான் வந்து ஸ்டிக்கி. அப்போ ஸ்டிக்கிக்கும் ஃபிக்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஸ்டிக்கி வந்து ஆல்வேஸ் ஃபிக்ஸ்டாக இருக்காது. நம்ம எங்கே டாப் கொடுக்குறோமோ, எந்த பொசிஷனில் வந்து அது ஃபிக்ஸ்டாக கொடுக்குறோமோ அங்கே இந்த இடத்துல தான் வந்து இது வந்து ஃபிக்ஸ்ட் ஆகும். இதுதான் வந்து ஸ்டிக்கி. இப்போ வந்து நம்ம பொசிஷன் ஆப்சல்யூட்னா என்னென்னு பார்க்கலாம். பொசிஷன் ஆப்சல்யூட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொசிஷன் சிஎஸ்எஸ்லேயே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைல்டுக்கு வந்து பொசிஷன் ஆப்சல்யூட் அப்ளை பண்ணியிருக்கேன். நம்ம இண்டெக்ஸோட HTML காமிக்கிறேன். ஒரு பேரண்ட் டிவ் இருக்குது, ஒரு சைல்டு டிவ் இருக்குது. இந்த சைல்டு டிவுக்கு பார்த்தோம்னா நான் ஆப்சல்யூட் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே எந்த சேஞ்சஸுமே இல்லை. எப்போ வரைக்கும்னா இதோட பேரண்ட்டுக்கு நான் பொசிஷன் ரிலேட்டிவ் யூஸ் பண்ணுறேன். அப்போவும் எந்த சேஞ்சஸுமே வரல. அப்போ நம்ம நோட்டபிள் சேஞ்சஸ் எப்போ வரும்னா, நம்ம சைல்டுக்கு டாப் ரைட் அப்ளை பண்ணும்போது, இப்போ நான் டாப் 0 அப்ளை பண்ணுறேன், ரைட் 0 அப்ளை பண்ணுறேன். பார்த்தீங்க இல்லையா? இப்படி தான் வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் இருக்கும். இப்போ இந்த பேரண்டிங் இல்லைன்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்கே ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த பேரண்ட்டுக்கு வந்து நம்ம ரிலேட்டிவ் கொடுக்காமல் இருந்தால் என்ன ஆகும்னா, ரிமூவ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பாடியே வந்து இதோட பேரண்ட்டாக எடுத்துக்கும். அதாவது சைல்டு வந்து பேரண்ட்டுக்கு நம்ம எதுவுமே ரிலேட்டிவ் கொடுக்காததுனால பாடியை வந்து இல்லாட்டி இந்த விண்டோ விட்த் இருக்குது இல்லையா? ஹைட்டை வித்தை வந்து பேரண்ட்டாக எடுத்து அதுலேருந்து ஒர்க் ஆகும். டாப் ரைட் இப்போ நான் வந்து பாட்டம் 0 கொடுக்குறேன். பார்த்தீங்க இல்லையா? ஹைட்டு வந்துருக்கு இல்லையா? இப்போ நான் டாப்பை ரிமூவ் பண்ணிடுறேன். பாட்டம் 0 கொடுக்கும்போது அப்போ பாட்டமில் போய் அலையிறேன். அப்போ இந்த விண்டோவை வந்து பேரண்ட்டாக எடுத்துக்கும். எப்போ வரைக்கும்? நாம் வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் அந்த பேரண்ட்டுக்கு கொடுக்குற வரைக்கும். அப்போ இதுதான் வந்து பொசிஷன் ரிலேட்டிவ், அப்புறம் ஆப்சல்யூட். நெக்ஸ்ட்டு ஜி இண்டெக்ஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த பேரண்ட்டுக்கு வந்து ரைட்டு 0ன்னு இருக்குது இல்லையா? -20 பிக்சல்ஸ்னு போடுறேன். 200 பிக்சல்ஸ்.
பார்த்தீங்க இல்லையா? ம். கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். மை 100 பிக்சல் இருக்குதுல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே இருக்குது. இது சி இண்டெக்ஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, லேயரிங்க்காக. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த சி இண்டெக்ஸோட லேயரிங் கம்மி பண்ண போறேன். நெகட்டிவ்ல போட போறோம். சி இண்டெக்ஸ் -1ன்னு போட்டோம்னா நெகட்டிவ். அப்போ இந்த பேரண்ட் எலிமெண்ட்க்கு தான் வந்து சி இண்டெக்ஸ் அதிகமா இருக்கு. எத விட? இந்த சைல்டு விட பேரண்ட் எலிமெண்ட்டுக்கு தான் அதிகமா இருக்கிறதுனால, அது டாப்ல இருக்கு. ஸோ ஹையர் வேல்யூ வந்து டாப்ல இருக்கும். இப்போ நான் வந்து ஹையர் கொண்டு வரேன். இப்போ நான் வந்து 13 போடுறேன்னா, 13 தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட். ஸோ சைல்டு எலிமெண்ட் வந்து டாப்ல வரும். இதுதான் வந்து சி இண்டெக்ஸ்.